வணக்கம். நாலடியார் பாடல் எண் 278. தனதாக தான் கொடான் தாயத்தவரும் தமதாய போழ்தே கொடார் தனதாக முன்னே கொடுப்பின் அவர் கடியார் தான் கடியான் பின்னை அவர் கொடுக்கும் பொழுது. இதுவும் ஒரு மிக சுவையான பாடல். அதாவது அந்த கஞ்சத்தனம் அல்லது உலோபத்தனத்தை நையாண்டித்தனமாக கண்டிக்கிறது. பாட்டை பார்க்கலாம். தனது ஆக தான் கொடான். எது தனது ஆக? உலகத்தில் பொருளை சேர்த்து வைத்த அந்த உலோபி அந்த பொருள் தனது ஆக தன்னுடையதாக இருக்க தான் கொடான். அப்போ தரமாட்டான், அப்பொழுதும் அவன் கொடுக்க மாட்டான், அதனை பிறருக்கு கொடுக்க மாட்டான். அடுத்தது தாயத்தவரும் தமதாய பொழுதே. தாயத்தவர்னா என்னென்னா, இப்படி கொடுக்காமல் இருக்கிற கஞ்சப்பயல் இறந்து போயிட்டான்னா அவனுடைய சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேருமோ அந்த பெறுதற்கு உரியவர்கள், அந்த உலோபிகளான சுற்றத்தார்கள், அவங்க தான் தாயத்தவர், தாயுதுகாரர் அப்படிம்பாங்க இந்த காலத்தில். தாயத்தவரும் தமதாய போழ்தே கொடார். இப்போ அவன் செத்து போயிட்டான், அவன் பணமெல்லாம் இவனுக்கு வந்துருச்சு. இப்போவும் இவன் கஞ்சனாக இருப்பதனால், உலோபியாக இருப்பதனால் தகுதியான பிறருக்கு ஈயார் கொடார் கொடுக்க மாட்டார்கள். சரி, தனது ஆக முன்னே கொடுப்பின் அவர் கடியார். எவர் கடியார்? அந்த தாயுதுகாரருக்கு கடிக்க மாட்டாங்க. எப்போ? தனதாக முன்னே கொடுப்பின். இவன் உயிரோடு இருந்தபோது இவங்கிட்ட பணம் இருந்தது. அப்போ இவன் ஈகை செய்திருந்தால் இந்த தாயதுகாரரை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கடிந்து சொல்ல மாட்டார்கள். அவர் கடியார். அவர் கடியார்னா அந்த தாயர் கடியார். இப்போ அவன் இறந்து போயிட்டான். இப்போ தான் கடியான். அவன் கடிந்து சொல்ல மாட்டான். எப்போ? பின்னை அவர் கொடுக்கும் பொழுது. அவன் செத்து போயிட்டான், இப்போ இவங்ககிட்ட காசு இருக்கு. பின்னைனா அவன் இறந்த பின்னை அவர் கொடுக்கும் பொழுது. எவர் கொடுக்கும் பொழுது? இந்த தாயுதுகாரர்கள்லாம். இவங்க இப்போவாவது தானம் பண்ணலாம், இப்போ இவங்கிட்ட கஞ்சத்தனம் இருக்கிறனால இவனும் கொடுக்க மாட்டான். அப்போ அவன் உயிரோடு இருந்த பொழுது அவன் ஈதல் தொழிலை செய்திருந்தால் இந்த தாயுதுகாரர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை, அவன் இறந்ததுக்கப்புறம் அந்த அவனுடைய பொருளை பெற்ற தாயதுகாரர்கள் பொருளை ஈந்திருந்தால் அப்போவும் அவன் இறந்து போனவனும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான் என்பது இந்த பாடலின் கருத்தாகும்.